என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு தெரியும் போது உங்க கவலைகள்லாம் வெளியேறிடும். என்ன செஞ்சு முடிச்சாருன்னு தெரியும் போது உங்க பாரங்கள்லாம் வெளியேறும். அவர் யாருன்னு தெரியும் போது அவர் சொல்றத நம்பக்கூடிய இருதயம் வந்துடும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அவர் யாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் சொல்றது நடக்குங்கிறது இருதயத்தில் விசுவாசம் வருது. அவர் என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே என் முகத்துல சிரிப்பு வருது. உங்கள் எதிர்காலம் நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. கடந்த காலத்துக்கு யாருமே போக முடியாது சார். ஆனா ஏன் சாமி கடந்த காலத்துக்குள்ள போய் எவன் கையில இருக்குதோ, சிக்லாக்ல இருந்தான்னா எகிப்துல இருந்தா அத்தனை சுருட்டி எடுத்து கையில கொடுத்து இப்போ மேன்மைக்கு நடத்துவார்ல, அப்பமும் சொல்வாரு குறைவில்லாம நடத்துவேன். நீ என்ன தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்து நிமித்தம் உன்னை கொண்டு போய் சேர்க்கிற இடமும் ஒன்றும் குறைவுபடாது. அவ்வளவுதான். பாருங்க, இயேசுவை தொட்டவர்களும் சொஸ்தமானார்கள். இயேசு தொட்டவர்களும் சொஸ்தமான. இயேசு சில பேர் மேல கையை வைத்தார், அவர்கள் எல்லாரும் சொஸ்தமானார். சில பேர் பார்த்தாங்க, இவர் கையை வைக்கிற மாதிரி தெரியலையே, பேசாம நம்ம போய் தொற்றுவோம் அப்படின்னு அவருடைய வஸ்திரத்தை தொட்டவங்கெல்லாம் சொஸ்தமானார். சில நேரம் கர்த்தர் நம்மை தொடுவார். ஆமா, அவர் தொடுற மாதிரி இல்லைன்னா சொல்லுங்க, நாம தொற்றணும். சில நேரம் கர்த்தர் வார்த்தையை அனுப்புவார். அவர் அனுப்பின வார்த்தையும் வேலை செய்யும். நான் ஒரு வார்த்தையை தொட்டாலும் அந்த வார்த்தை வேலை செய்யும். ஆனால் இந்த 3வது மாத வாக்கு தத்தம் நான் தொட்ட வார்த்தை அல்ல, அவர் அனுப்பி என்னை தொட்ட வார்த்தை. அவர் அனுப்பி உங்களை தொடப்போகிற வார்த்தை, அவங்க குடும்பத்தை தொடப்போகிற வார்த்தை, உங்கள் சரீரத்தை தொடப்போகிற வார்த்தை, உங்கள் பொருளாதாரத்தை தொடப்போகிற வார்த்தை. ஒன்றும் குறைவுபடாது. ஒன்றும் குறைவுபடாது. ஒன்றும் உங்க வாழ்க்கையில ஒன்றும் குறைவுபடாது. ஆமென் சொல்லுங்களா? ஆமா ஆமா. இதான் கர்த்தர் அனுப்பினதான மார்ச் மாதத்திற்கான வாக்கு தத்தம், உங்க வாழ்க்கைக்கான தீர்க்க தரிசனம். ஆமா, கர்த்தர் அனுப்பி நம்மை தொட்ட வார்த்தை ஒன்றும் குறைவுபடாது. வார்த்தை முதல்ல உங்களை தொடட்டும். 2வது, இந்த மாதத்துல இந்த வார்த்தை மாம்சமாகி உங்களை தொடும். வார்த்தை ஆவியில முதல்ல தொடுவோம். அடுத்தது எங்கெங்கெல்லாம் சொல்லுங்க விசிபிள் வேர்ல்டு இருக்கோ, விசிபிள் வேர்ல்டுக்குள்ள என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் அந்த வார்த்தை தொடும். வார்த்தை தொடும். ஒன்றும் குறைவுபடாதுங்கிற வாழ்க்கை இந்த மாதத்திலிருந்து ஆரம்பமாகும். ஒன்றும் குறைவுபடலைங்கிற சாட்சியின் சத்தம் இந்த மார்ச் மாதத்திலிருந்து உங்க வாழ்க்கையில ஆரம்பமாகும். ஒன்றும் எனக்கு குறைவுபடல, என் தேவன் அப்படி நடத்தினார் என்கிற சத்தங்கள் உங்க வீட்டிலிருந்தும் உங்க நாவிலிருந்தும் புறப்படுவதாக. கிரேட் ஷாக் ஊழியத்தில் இணைக்கப்பட்ட வாழ்க்கையில புறப்படுவதாக. எத்தனை பேர் கேட்க ஆசையா இருக்கிறீங்க? ஆமா, பல வார்த்தை அனுப்புனார், பல இடத்துல இருந்து தொட்டுச்சு. ஆனா ஒரு 3 வார்த்தை மட்டும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 19வது வசனம், உபாகமம் 2:8, உபாகமம் 8:7. இந்த 3 வசனங்களையும் உறுதியாக தாராளமாக நீங்கள் நம்பலாம். பல வார்த்தைகள் வசனங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் இப்போ எடுத்து காண்பிக்க நேரம் இல்லை. ஆமாம், நம்புறதுக்கு எத்தனை சாட்சி போதும்? 3 சாட்சி போதும். மாதிரி ஒரு 3 வசனம் போதும். முதல்ல 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல், ஒன்றும் குறைவுபடாமல், ஒன்றும். இந்த வசனத்தில் என் கண்ணுக்கு தெரிகிறது, தேவன் அனுப்பி கண்ணுக்கு தெரிகிறது, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஒரு 3 முறை ஆமேனு ஆமேன் ஆமேன். உபாகமம் 2வது அதிகாரம்
7வது வசனம் வேகமாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும், எல்லாரும் சொல்லுங்க, இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். எனக்கு 7ல் தெரிகிற வார்த்தை ஒன்றும் குறைவுபடவில்லை. ஒன்றும் குறைவுபட. ஒரு 3 முறை ஆமேன் 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 ஆமேன். 8வது அதிகாரம் ஆகும் 8. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவு படாததுமான தேசம். ஒன்றும். சார் இப்படிலாம் அனுப்புறாரு பாருங்க சார் இப்படிலாம் அனுப்புறாரு பாருங்க சார் இதே மாதிரி 10 வசனம் நான் இப்போ சொல்ல முடியும். ஆனால் உங்களுக்கு ஒரு 3 காண்பிச்சிருக்கிறேன். நம்பினீங்கன்னா நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, இதுதான் என் ஃபியூச்சர், இதுதான் என்னுடைய எதிர்காலம். இந்த மார்ச் மாதத்திலிருந்து, இந்த நிகழ்காலத்திலிருந்து அந்த எதிர்காலம் வரைக்கும் இந்த வார்த்தை என்ன சுத்தி சுத்தி சொல்லண்டு என் முக்கு மூளை இடங்கள் எல்லாம் கிரியை செய்ய போகிறது என்று நம்புற பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்க, ஒன்றும் குறைவுபடல, ஒன்றும் குறைவுபட. ஐயா, தேடிலாம் தொட முடியாது, இது தேடிலாம் எடுக்க முடியாது. அவர் சொன்னாரு, போய் சொல்லு, இந்த மாற்று மாத்திர சொல்லு, இணைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்லு, ஆசையா வந்த பிள்ளைங்களுக்கு சொல்லு, அவன் வாழ்க்கையில ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றும் குறைவுபடாது, ஒன்றும் குறைவுபடாது. கிருபை அவர் கிருபையில தான் நடக்கும். உங்க நீதியில இன்னும் இந்த வார்த்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லல. என் பிள்ளைகள் மேல நான் கிருபை உள்ளவராய் இருப்பதினால இந்த வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், இந்த வார்த்தையை நிறைவேற்றுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தேவனை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா அவர் சொல்றதை நம்ப முடியாது. நீங்க தேவனை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா அவர் சொல்றத நம்ப முடியாது. மறுபடியும் சொல்றேன், நீங்கள் தேவனை பற்றி சரியா தெரிஞ்சுக்கலன்னா, ஒருத்தர் இருக்கிறார், அவரை பற்றி தெரியலன்னா அவர் சொல்றதை உங்களால நம்ப முடியுமா? முடியாது. அதே போல தேவனை பற்றி உங்களுக்கு சரியான அறிவு இல்லைன்னா, தெளிவில்லைன்னா, அவர் ஒன்றும் குறைவுபடாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியாது. அதனால தான் நாங்கள் தேவன் நீங்க நினைக்கிற மாதிரி லேசுப்பட்டவர் அல்ல. ஆமா, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு. உங்களுக்கு பெருசா இருக்கிறதுனால அவரையும் பெருசா சார் செஞ்சிருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு மலை மாதிரி இருக்குது, ஆனா உங்களுக்கு சாமி இது லேசான காரியம், இது லேசான காரியம். உங்கள் வாழ்வை குறைவுபடாத ஒரு வாழ்வாக மாற்றுவது அவருக்கு. தேவன் யாருன்னு தெரிஞ்சாதான் அவர் சொல்றதை நம்ப முடியும். தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருங்கிற கிரியை தெரியலன்னா நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவர் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, தேவன் உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுங்க. அநேக விசுவாசிகளுக்கு தெரியாததுனால, தேவன் என்ன செய்து முடித்தார் என்கிற சொல்லுங்க சத்தியம் தெரியாததுனால முறுமுறுத்துட்டு இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க. இந்த தீர்க்க தரிசனத்திலிருந்து தேவன் செய்த 3 கிரியைகளை நான் சொல்ல போறேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஒரு 3 கிரியைகள் உங்களுக்காக தேவன் செய்து கொண்டு இருக்கிற கிரியைகளை நான் சொல்ல போகிறேன். அதனால உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு தெரியும் போது உங்க கவலைகள்லாம் வெளியேறிடும். என்ன செஞ்சு முடிச்சாருன்னு தெரியும் போது உங்க பாரங்கள்லாம் வெளியேறும். அவர் யாருன்னு தெரியும் போது அவர் சொல்றத நம்பக்கூடிய இருதயம் வந்துடும். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அவர் யாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் சொல்றது நடக்குங்கிறது.
இருதயத்தில் விசுவாசம் வருது. அவர் என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே என் முகத்தில் சிரிப்பு வருது. எத்தனை பேர் புரியுது? அவர் என்ன என்ன செய்வார்னு சொல்லட்டா? அதான் கிரியை அப்படின்னு சொன்னா ரொம்ப குழப்பிடலாம். என்ன செய்வாரு, அவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்தாரு, என்ன சொல்லுங்க செஞ்சாரு. எளிதா உங்களுக்கு புரியும்படி சொன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். உங்கள் வாழ்க்கையில ஒன்றும் குறைவுபடக்கூடாதுங்கிறதுக்கான எல்லா விளைக்கிரயத்தையும் அவர் சிலுவையில செலுத்தி தீர்த்து விட்டார். அதனாலதான் சிலுவையில சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஆமா, பாவம், சாபம், வியாதி, பலவீனம், மரணம், என்னென்ன உண்டோ எல்லாத்துக்கும் நான் விளைய கொடுத்து கிரியைகளை செய்து முடிச்சிட்டேன். உடனே நம்ம கேட்கிறோம், அப்போ இப்போ நமக்கு எதுவும் செய்யறது இல்லையா? இப்போ என்ன செய்யறாருன்னா, அன்றைக்கு செய்து முடித்த காரியங்களை இன்னைக்கு உங்க கரங்களிலே கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை அவர் செய்துட்டு இருக்கிறாரு. அது வேலை பரிசுத்த ஆவியானவர் மூலம் சபைகளிலும் உங்களுக்குள்ளும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி செய்து முடித்ததை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வார்த்தையின் மூலம் எடுத்து விசிபிள் வேல்டில் உங்கள் கரங்களிலே கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால நல்லா கவனிங்க, ஒரு மனுஷன் யாரா வேண்டுமானால் இருக்கலாம், அவன் மட்டும் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, நீரே உண்மையான தேவன், என் உள்ளத்துல நீர் வாரும், நான் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு வாயை திறந்து சொன்னான்னா, அவனுக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. என்ன அதிகாரம்? இவன் என்னுடைய பிள்ளை என்கிற சொல்லுங்க, அதே என் நாமத்தை சொல்லுங்க ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் பிள்ளை என்கிற அதிகாரத்தை அவர் தர்றாரு. புரியுதா? நான் பேசுறது இது தெரிஞ்சது தானே? அப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது 20 வயசுல ஆரம்பிக்கிறான், சிலர் 40 வயசுல ஆரம்பிக்கிறான், சிலர் 16 வயசுல ஆரம்பிச்சிருக்கலாம், சிலர் 60 வயசுல ஆரம்பிச்சிருக்கலாம். சரி, 35 வயசுல ஒருத்தர் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கிறோம். 35 வருஷமா அவன் வாழ்க்கையில் இருந்த சகல நன்மைகளும், பெற்றோர்கள் சம்பாதித்து கொடுத்த ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், அவன் சம்பாதிச்சதா இருக்கலாம், பணமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், எல்லாத்தையும் வச்சுட்டு யாரும் ஏற்றுக்கொள்ளல. ஆமா, எல்லாம் இருக்கும்போதும் யாரு சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளல. எல்லாம் சொல்லுங்க, நம்ம பாஷையில சொன்னா எல்லாம் ஆண்டி ஆனதுக்கு அப்புறம் 35 வயசுல இப்ப சொல்றான், நீரே சொல்லுங்க, நீரே இரட்சகர் என்பதை நான் சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளுகிறேன். பேசுறது புரியுதா? நீரே சொல்லுங்க இரட்சகர் என்பதை சொல்லுங்க நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னோட கர்த்தர் என்ன செய்கிறாரு? இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 3 கிரியை சொல்றேன். நீங்க அப்படிதான் வந்தீங்கல்ல, வந்த உடனே தேவன் உங்க வாழ்க்கையில செய்கிற முதல் வேலை என்னவென்றால், முதல் கிரியை என்னவென்றால், வந்த உடனே புது ஆசீர்வாதங்களை தருவதல்ல, வந்த உடனே புதிய புதிய கிருபைகளை தருவதல்ல. ஆவியானவர் எனக்கு சொன்னாரு, வந்த உடனே, அவனை ஏற்றுக்கொண்ட உடனே, அவன் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த உடனே, அவன் கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே நான் அவனுக்கு செய்கிற முதல் வேலை என்னவென்றால், அவன் கடந்த காலத்துல எதையெல்லாம் இழந்தானோ அதை முதலாவது எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த ஏரியாவில் இருந்தாலும், எந்த ஜில்லாவில் இருந்தாலும், அது பணமா, அது இடமா, அது நிலமா, அது நிம்மதியா, அது சுகமா, எல்லாவற்றையும் இழந்ததை கொண்டு வந்து முதல்ல அவன் கையில சேர்க்கிறது தான் நான் செய்கிற முதல் கிரியை. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? முதல் வார்த்தை 1 சாமுவேல் 30:19 வாசித்த பொழுது ஒன்றும் குறைவுபடலன்னார்ல. சொல்லுங்க, என்ன சொன்னாரு? ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். முதல் வாக்கு தத்தத்தில் இருக்கிற முதல் வேலை என்னன்னா, தாவீதுக்கு சொல்லுங்க புதுசா ஒன்று கொடுத்து நிரப்பி ஒன்றும் குறைவுபடலைன்னு சொல்லல. அவன் கையில் ஏற்கனவே இருந்தது, ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கதியற்ற நிலைமையில இருந்த பொழுது கர்த்தர் சொன்னாரு, நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய்.
அவன் அந்த வார்த்தையை நம்பினா, யுத்தத்துக்கு போனா, நடந்தது என்ன? ஸ்திரீ ஆனாலும் சொல்லுங்க, மிருக ஜீவன்களானாலும், சிறியதா இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் ஒன்றும் குறைவுபடா. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? உங்களுக்கு கிடைக்க போற ஆசீர்வாதம் புதுசு அல்ல, ஏற்கனவே கோட்டை விட்டது, இழந்து போனது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு வேணுங்கிறீங்க? நீங்க அதான் சார் நம்ம சாமி, அதான் இப்போ புரிய மாட்டேக்கு. நம்ம சொல்றோம் சார், போனது போகட்டும், எதையாவது தங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிறோம் நினைக்கிறோம்ல. நான் திரும்ப திரும்ப வாசித்து ஒன்றை புரிந்து கொண்டேன். அவர் சொல்றாரு, உனக்குரியது எதெல்லாம்? உனக்குரியது எது? உன் தலைமுறைக்குரியது எது? உங்க அப்பா உனக்கு கொடுத்தது எது? ஐயா சார், அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் போயிட்டு சிக்லாக்ல போயிட்டு எகிப்துல போயிட்டு. சார், முதல்ல நீ என்னை ஏற்றுக்கொண்ட உடனே நான் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் டீல் பண்ணுகிற தேவன் நீ நினைச்சிட்டல்ல. நான் அப்படிப்பட்டவர் அல்ல. முதல்ல உன் கடந்த காலத்தை நான் டீல் பண்ணணும். உன் கடந்த கால பஞ்சாயத்துக்கு நான் முடிவு கட்டணும். எவன் எடுத்துட்டு போனான் சொல்லு, எங்கெங்க போயிருக்கு சொல்லு, எந்தெந்த இடத்துல இருக்கு சொல்லு. எத்தனை பேர் சொல்றீங்க சார், என் நிம்மதியை எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்க விளைச்சலை எடுத்துட்டு போயிட்டான், என் வருமானத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க, என் சந்தோஷத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, ஒரு குண்டூசியை கூட நான் விட மாட்டேன்டா. நீ என்ன தேடி வந்ததுனால, நீ என்ன நம்பி வந்ததுனால, முதல்ல டீலே கடந்த காலத்துல எதை இழந்தையோ அது எல்லாம் திரும்ப வரப்போகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? கிரிய இப்ப எத்தனை பேருக்கு சந்தோஷம் வருது? ஒரு குண்டூசி தானே, ஒரு பென்சில் கூட இல்ல. எகிப்துல இருந்து தப்பிச்சு வந்தா போதும் சொன்ன உடனே என்ன நில்லு. எகிப்துல இருந்து தப்பிச்சு ஓடுற வாழ்க்கை கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. சொல்லுங்க, எகிப்துல எதையெல்லாம் நீ இழந்தியோ அதை வட்டியும் முதலும் உன் கையில கொண்டு வந்து. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதல் பகுதி என்ன தெரியுமா? நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே அவர் எதை டீல் பண்ணுவார் சொல்லுங்க? இழந்ததெல்லாம், கடந்த காலத்தை டீல் பண்ணுவார். அந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆரம்பமாகிறது. அந்த வேலையை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் செய்து முடித்து விட்டார் சிலுவையில. இப்ப பரிசுத்தாவின் விசிபிள் வேல்ட்ல ஒவ்வொன்றா எடுத்து தருவார். அதனால யார் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது, இந்த தீர்க்க தரிசனமா இதை சொல்றேன். எதெல்லாம் கடந்த காலத்துல கோட்டை விட்டோமோ, பட்சித்து போட்டது, வெட்டுக்கிளி பட்சித்து போட்டது, முசுக்கட்ட பூச்சிகள் சாப்பிட்டு போனது, பச்சை கிளிகள் தூக்கிட்டு போனது, நான் வேண்டாம் சார்னா அவர் சொல்றாரு, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். அப்போ ஆரம்பமே ஒன்றும் எதுல? கடந்த காலத்துல கையில இருந்துச்சு. சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது இங்க இருந்து அங்க வரைக்கும் எங்க இடம் தான், அப்படியான்னு வாயை திறக்கிறதுக்குள்ள இப்ப இல்லை, இப்போ ஒண்ணுமே இல்லையா? அவர் சொல்றார், எதெல்லாம் உனக்குரியது, எதெல்லாம் உனக்குரியது, எதெல்லாம் பெரிதாகிலும் சிறிதாகிலும் ஜீவனாகிலும் உடைமைகளானாலும் எதெல்லாம் உனக்குரியது, ஒன்றும் குறைவுபடாமல், ஒன்றும் அவன் கையில் இருக்காது, சிக்லாக்ல இருக்காது, எல்லாம் ஒன்றும் குறைவுபடாமல். எத்தனை பேர் புரியுது? ராமன் சொல்லுங்களேன். ரெண்டாவது எங்க வாஸ்தவம் சொல்லுங்க? ரெண்டாவது வசனத்துல தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒன்றும் குறைவுபடாமல் அனுப்பின வார்த்தை கடந்த காலத்துல கொண்டு வர்றது. ஒன்றும் குறைவுபடலன்னு அனுப்பினார்ல, அது சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க, கடந்த காலத்தை டீல் பண்ற வார்த்தை. ரெண்டாவது அனுப்பினார்ல, உபாகமம் 2:7, அது நிகழ்காலத்தை டீல் பண்ற வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அற்புதமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமா, ஏதோ ஒன்று தருவார்னு மாட்டுக்கு வைக்கோலை காமிச்சிட்டு அடிச்சு கொண்டு போவோம் பாருங்க. ஆமா, முன்னாடி எதை காமிச்சிட்டு சொல்லுங்க? எதை மாட்டுக்கு எதை காமிச்சு? இந்த வைக்கோலை காமி, வந்துரு விசுவாசிய வந்துரு, 2 மாசம், இந்த 3ஆவது மாசம் வந்துரு இந்த வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு, இந்த 2024 இந்த நியூ இயர்க்கு வந்துட்டு அந்த மாடு வந்துகிட்டே இருக்கும். சார், வைக்கோலை தர மாட்டேங்கான சார், இவன் இந்த நன்மை அப்படி நினைச்சிட்டாங்க நிறைய பேர். நம்மளை இப்படியே நம்முடைய தேவன் கடந்த காலத்திலையும் டீல் பண்ணி என்ன ஒன்று குறைவில்லாமல் ஆக்குவாரு. சார், எப்படிப்பட்ட வெளிப்பாடு பாருங்க. நிகழ்காலத்தை விட்டுட்டு நம்ம நோக்கமெல்லாம் எதுல இருக்கு சொல்லுங்க? எதிர்காலத்தில் இருக்கு. இயேசுவை தேடி வந்தாங்க, வாழ்க்கை மாறுங்க. எப்போ? ஒரு 4 வருஷத்துல மாறிடுங்க, ஒரு 5 வருஷத்துல சொல்லுங்க மாறும். உண்மைதான். சரி, அது வரைக்கும்
அது வரைக்கும் ஏதாவது ஒரு வாழ்க்கை அவர் தருவார் அப்படின்னு சொல்லலை இந்த வேதம். கடந்த காலத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் சொன்னாரு. இந்த நிகழ்காலத்தில் அந்த பெரிய வனாந்திரத்தில் 40 வருஷம் அவர்களை நடத்தி வந்த பொழுதும் அவர் சொல்லுகிறார், சொல்லுங்க, இந்த பெரிய வனாந்திரத்தில் சொல்லுங்க, உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடல. இந்த நிகழ்காலத்திலும் என்னை நடத்துகிற தேவன் என்ன ஏதோ ஒன்ன கொடுத்து நடத்தல, ஒன்றும் குறைவிடாமல் நடத்த போறாரு. புரிஞ்சா கையை தட்டுங்க, புரியல நான் மறுபடியும் சொல்றேன். அரண் உடையுது, மண்டையில் இருக்க குழப்பங்கள் உடையுது, தேவனை குறித்த சந்தேகங்கள் உடையுது, பாரங்கள் உடையுது. நீங்க நினைக்கிறது நடக்காது. பலிபடத்திலிருந்து நான் பேசுற வார்த்தை தான் நடக்கும். உங்க வாழ்க்கையில் அதுதான் நடக்கும். யார் சொன்னா? அதுக்கு தானே வச்சிருக்கிறாரு, அனுப்புறாரு. சும்மா இல்ல, உடைச்சு. எத்தனை பேருக்கு உள்ள போகுது சார்? பெரிய வனாந்திரத்திலிருந்து நடத்திட்டு எங்க கொண்டு போறாரு? பாலும் தேனும் ஓடுகிற எங்க தான் போயிட்டு இருக்கிறோம்? எங்க வனாந்திரத்திலிருந்து கானானுக்கு தானே போயிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நாங்க கொஞ்சம் அசௌகரியத்தெல்லாம் பொறுத்துக்கோங்க. அப்படி கொஞ்ச நாள்ல எல்லாம் வாழ்க்கையில மாறிடுங்க அப்படின்னு தான் நாம நினைச்சிட்டோம் தெரியாம. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு புரியுது? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? உபாகம் 2 சொல்லுங்க 7 எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நினைச்சிட்டேன் சார், இந்த வனாந்திரத்தை தாண்டிட்டோம்னா எங்க வந்துடலாம்? பாலும் தேனும். நான் என்ன நினைச்சேன்னா, கடந்தது போனா போகட்டும், 35 வருஷம் கோட்டை விட்டோம், என்னெல்லாமோ இழந்தோம், எவ்வளமோ தூக்கிட்டு போயிட்டான், எங்களமோ திருட வந்து தூக்கிட்டு போயிட்டான், வர வேண்டியதெல்லாம் தட்டி பறிச்சிட்டாங்க, சரி அதுவாட்டு போகட்டும். இந்த நிகழ்காலத்தில் கொஞ்சம் நெருக்கி கஷ்டப்பட்டு எங்க போயிடலாம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போயிடலாம் தப்பா நினைச்சிட்டோம். அவர் சொல்றாரு, அதல்லப்பா கிறிஸ்தவ வாழ்க்கை. கொஞ்சம் நில்லு, உன் கடந்த காலத்தை டீல் பண்ணி அங்க இருந்து எல்லாத்தையும் பறிச்சு எடுத்து 7 மடங்கு உன் திரும்ப உன் கையில கொடுத்து ஒன்றும் குறைவுபடாமல் சகல எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்கிற வார்த்தையும் நிறைவேற்றுவேன். இந்த அற்புதத்துக்கும் இன்னும் நீ அடைய போகிற இந்த மேன்மைக்கும் இடையில நடக்கிற இந்த பெரிய பிரயாணத்திலும் ஏதோ ஒரு வாழ்க்கை உனக்கு தரமாட்டேன். அங்கேயும் நான் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருந்து ஒன்றும் குறைவுபடாமல் உன்னை நடத்துவேன். தலைக்கு மேல கையை தட்டி புரியுதா சொல்லுங்க, புரியுதா சார்? இது மண்டலம் மாறுது, ட்ராக்கு மாறிட்டு இருக்கு. மார்ச்ல இருந்து ட்ராக்கு மாறுது. என்ன மாறுது? ஒன்றும் குறைவுபடாது. அப்படி போகும்போது மாறும். மண்டலம் மாறிட்டு இருக்கு. சொல்லுங்க ஒன்றும். நான் வனாந்திரத்தில் இருக்கிறேன். நான் ஒன்றும் இந்த அற்புதத்துக்கு அந்த அற்புதத்துக்கு நடுவில் ஒரு டிராவல் இருந்தா, இந்த பெரிய வனாந்திரத்திலே உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடலைன்னு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்தது போலதான் இன்னும் பெரிய பெரிய மேன்மைகளை நாங்கள் அடையலை. அங்கதான் ஒரு குறைவில்லாத வாழ்க்கை அல்ல, இங்க இப்பவே எனக்கு என்ன வாழ்க்கை தான்? குறைவில்லாத வாழ்க்கை தான், ஒன்றும் குறைவுபட. மூணாவது தேவன் செய்ய போகிற கிரியை உங்களை கண்டிப்பா நான் சொல்றேன். அந்த சாமியை நம்பினவர்கள் கைவிடப்பட்டதா சரித்திரம் இல்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களை தவிர அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படின்னா உங்க எதிர்காலம் நிச்சயமா சொல்றேன். டைரி வந்தா இன்னைக்கு முடிஞ்ச உடனே என்கிட்ட கொண்டு வாங்க, நான் வேணா எழுதி தர்றேன். எழுதி கொடுக்குறேன் சார். உங்களுக்கு என்ன எழுதி கொடுக்குறேன்? உங்கள் எதிர்காலம் நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. In the name of Jesus. In the name of Jesus. மூணாவது அனுப்பின வார்த்தை சொல்லுங்க 8:8. ஆமா, உங்க எதிர்காலம் என்ன? உங்கள் எதிர்காலம் என்னன்னா ஒரு நல்ல தேசம். கிரேட் ராக்கின் எதிர்காலம் நல்ல தேசம். உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் நல்ல தேசம், வளமான தேசம். கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்திமர செடிகளும் மாதுளம் செடிகளும் ஒளிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் அது.
தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தான் தாழ்ச்சி இல்லாததும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாத ஒரு தேசம். அப்போ என்ன சொல்ல வர்றேன்? அப்ப என்ன சொல்றாரு கர்த்தர்? நீ என்னை தெய்வமாக ஏற்றுக்கொண்டாயானால் நான் செய்கிற கிரியைகளை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அது என்னன்னா, உன் கடந்த காலத்திலும் குறைவில்லாமல் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன். கடந்த காலத்துக்கு யாருமே போக முடியாது சார். ஆனால் ஏன் சாமி கடந்த காலத்துக்குள்ள போய் எவன் கையில் இருக்குதோ, சிக்லாக்ல இருந்தான்னா எகிப்துல இருந்தா அத்தனை சுருட்டி எடுத்து கையில கொடுத்து இப்போ மேன்மைக்கு நடத்துவார்ல, அப்பமும் சொல்வாரு குறைவில்லாம நடத்துவேன். நீ என்ன தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்து நிமித்தம் உன்னை கொண்டு போய் சேர்க்கிற இடமும் ஒன்றும் குறைவுபடாது. அவ்வளவுதான். மார்ச்சுக்குள்ள என்று ஆகிறோம். ஒன்றும் குறைவு சார். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்களா? நம்பல, எனக்கு கவலை இல்லை. நான் இதை ஆழமா நம்புறேன். நான் இதை என்ஜாய் பண்றேன். என் வாழ்க்கை அப்படி ஆரம்பமாகுதுன்னு நம்புறேன். எனக்கு ஒரு புதிய கிருபை, புதிய பாதை தோண்ட போது நம்புறேன். நான் ஒரு நிலத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க போறேன். அது ஒன்று குறைவு படாத தேசம். அங்க அத்தி மரங்களை பார்ப்பேன், அங்க மாதுளம் செடிகளை பார்ப்பேன், அங்க கோதுமையை பார்ப்பேன், அங்க எண்ணெயை பார்ப்பேன். எது சார் இல்லை அப்படின்னு கேட்டா, இங்கு குறைவுன்னு பேச்ச இடமில்லாத ஒரு ஜோனுக்குள்ள, ஒரு மண்டலத்துக்குள்ள, ஒரு எல்லைக்குள்ள கர்த்தர் நம்முடைய மொத்த சபையும் அப்படி இழுத்து கொண்டு போய் நிறுத்துறாருன்னு நான் நம்புறேன். நீங்க நம்புனீங்கன்னா நல்ல கரங்களை தட்டும் போது உங்கள் விசுவாசத்தை காண்பீங்கள். நல்ல தலைக்கு மேல கையை தட்டி, என்னிடத்தில் அல்ல, அந்த சிங்காசனத்தில் அனுப்பின வார்த்தைக்கு, அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு, அந்த நான் கணம் பண்றேன் டாடி, நான் கணம் பண்றேன்ப்பா. நான் என் சூழ்நிலைகளை பார்க்கல, என் அக்கௌண்ட பார்க்கல, என் பாஸ பார்க்கல, என் ஃபெயிலியரை பார்க்கல, கடந்த காலத்துல சிக்கலாக்க நான் பார்க்கல, இந்த வார்த்தையை பார்க்கிறேன். எங்களது ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி மற்றும் மாலை 6:30 மணி. எங்களது முகவரி கிரேட் ராக் வர்ஷிப் சென்டர், 6/439 செயின்ட் மேரிஸ் காலனி, முதல் தெரு, தூத்துக்குடி. எங்களது தொலைபேசி எண் 96 29 76 80 79.